ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, உங்க மேல ரொம்ப ஒரு உச்சகட்ட கோவத்துல இருக்கிறவங்க, உங்களை வெறுத்தவங்க கூட பாத்தீங்கன்னா திரும்பியும் உங்க மேல காதல் கொண்டு நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை சுற்றி வரக்கு உள்ளங்கையில இதை நீங்க வரைஞ்சா மட்டும் போதுமானதா உங்களுக்கு இருக்கும். நான் நேரடியா வீடியோக்குள்ள போயிடுறேன். எனக்கு ஆல்ரெடி பேசிக்ஸ்ல தெரியலங்கிறவங்க தயவு செஞ்சு முதல்ல போய் நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல பேசிக்ஸ் சொல்லியிருப்பேன். முதல்ல பேசிக்ஸ்ல கிளியர் ஆயிக்கோங்க. அவங்க பேசிக்ஸ் நீங்க கிளியர் இல்லாமல் எந்த ஒரு மெத்தட் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அல்லது நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா வரவங்க உங்க கூட லைஃப் லாங் இருக்க மாட்டாங்க. அகைன் நீங்க அதையவே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வராமே போயிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு பேசிக்ஸ்ல என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட என்ன தப்பு இருக்கு, அவங்ககிட்ட என்ன தப்பு இருக்கு, மனநிலையில் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு அது எல்லாமே சரி பண்ண பிறகு நீங்க இந்த மெத்தட் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் யாரு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் பிஸி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறேங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உட்காந்து ஒரு மெத்தட்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. நான் அப்படி உட்காந்து பண்ணும்போது ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இல்லை அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு நெகட்டிவாக இம்பாக்ட் வருது அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படிப்பட்ட மெத்தடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது லைஃப் ஸ்டைல் மெத்தடாக உங்களுக்கு இருக்கும். இதை பண்ணுறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக நேர காலங்கள்லாம் எடுத்துக்காது. சும்மா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ பிஸி ஷெட்யூல் லைஃப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் பிஸி ஷெட்யூல் லைஃப்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் பெருசாக நெகட்டிவ்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது நல்ல இன்வால்மெண்ட் ஆகி உங்களோட கேரக்டர் அந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹரிபரியில் இருக்கிறவங்களுக்கு சூஸபிளாக இருக்கும். எல்லா மெத்தடில் சொல்லும் மாதிரி தான் இதுலேயுமே நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, ரொம்ப நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணாதீங்க. ட்ரக்ஸு ஏதாவது எடுத்திருக்கீங்க, போதை வஸ்துக்கள் எடுத்திருக்கீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இது யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தாலும் இதை யூஸ் பண்ணாதீங்க. அதிகமாக காஃபி குடிக்கிறது, ரொம்ப அழுகிற மாதிரியான படங்கள் பார்க்குறது, ரொம்ப சோகமான விஷயங்கள் பார்க்குறது, ரொம்ப நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இதை பண்ணாதீங்க. உடம்புல ஏதாவது சரியில்லை, தலைவலி காய்ச்சல் இருக்கும்போதும் கூட இதெல்லாம் பண்ணாதீங்க. நார்மலாக நான் இருக்குங்க, ஒரு நார்மலான மைண்ட் செட்டில் இருக்கிறேன்னா இதை பண்ண ஆரம்பிங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு முன்னாடி இது என்னன்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சீகல் லவ் அட்ராக்ஷன் சிம்பிள். இது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ரொம்ப ஃபேமஸ். நம்ம தமிழ் ஐ திங்க் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆழ் மனதில் பதிய ஆரம்பித்து சைக்கோ சிம்பாலஜி மாதிரி வேலை செய்யும். நான் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்னால டேரெக்டாக வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். முதல்ல இது பண்ணக்கூடிய நேரம் நைட்டு தாங்க. நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம நைட் டெய்லி நான் ஒரு 10 மணிக்கு தூங்கிடுவேன் அப்படின்னா ஒரு 9:50 இதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. கையில் ஒரு ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த லவ் அட்ராக்ஷன் சீக்கிள் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களோட பேர் என்ன, அதாவது அவங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பையன், அவங்க பொண்ணு, ஸோ பொண்ணோட பேர் முதல்ல எழுதுமா கேட்காதீங்க. உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் எழுதினா முதல்ல அவங்க பேர் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்கள் பேர் எழுதிட்டு இந்த சிம்பிளை வரைங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் அப்படின்னு எழுதிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் படுத்துட்டு அவங்க உங்கள் கூட நல்லா ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மனசுல நினைச்சிட்டு நீங்க தூங்கினா மட்டும் போதும். வேற எது பண்ணலாம். இதை ரெட் கலர் பென்ல தான் எழுதணும். உங்களோட வேலை இவ்வளவுதான். ஜஸ்ட் பெட்ல போய் உட்காடுறீங்க. இந்த சிம்பிளை ஃபர்ஸ்ட் அவங்களோட பேரு, அதுக்கு கீழே உங்களோட பெயரு, இந்த சிம்பிள் ட்ரூ லவ்னு எழுதிட்டு அதை பார்த்துட்டு அவங்களும் நீங்களும் ஒன்னா இருந்த சந்தோஷமான மூமெண்ட்டை நினைச்சிட்டு தூங்கிடும். இதை பண்ண பிறகு எக்காரணத்தை கொண்டு யாரு கூடயும் பேசவே கூடாது. டிவி பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, டைவர்ஷன் ஆகிற மாதிரி எது பண்ணாலும் உங்களுக்கு இது வேலை செய்யாது. காலையில நீங்க எந்திரிக்கும் போது இதே எண்ணத்தோட தான் நீங்க எந்திரிக்கணுமே. அது எப்படி நான் இதே எண்ணத்தோட எந்திரிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு நீங்க என்ன எண்ணத்தோட படுக்கிறீங்களோ அதுதான் உங்க மைண்டை மிகப்பெரிய அளவு டாமினேட் பண்ணும். ஸோ நீங்க உங்களுடைய பார்ட்னரை பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டு அவங்களோட எண்ண அலைகளோடய நீங்க படுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கனவுல கூட உங்க பார்ட்னர் தான் வந்திருப்பாங்க. காலையில எந்திரிக்கும் போதும் அவங்க எண்ணங்களா தான் இருக்குமே. காலையில நீங்க எந்திரிக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது காலைல ஒரு 6:30 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கோங்க. அது பெட்டரா உங்களுக்கு இருக்கும். எந்திரிச்ச உடனே பெட்ல அப்படியே படுத்த மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த சீகிள் நீங்க கையில வரைஞ்சிருப்பீங்க. இந்த லோகோவை நல்லா பார்த்துட்டு திருப்பி கண்களை மூடிக்கிட்டு உங்க பார்ட்னர் பாத்தீங்கன்னா உங்க கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி ஜஸ்ட் அவங்களும் நீங்களும் சந்தோஷமா பேசின ஏதாவது ஒரு மூமெண்ட்டை நினைச்சுக்கோங்க. வேற எது பண்ணாடா, அவங்கள நீங்களே ஜாலியாக சந்தோஷமாக இருந்த நீங்களும் அவங்களும் இருந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட், ஒரே மூமெண்ட் தான் நினைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு மூமெண்ட், நாளைக்கு ஒரு மூமெண்ட் நினைக்கூடாது. ஒரே மூமெண்ட்டை திரும்ப நினைச்சிட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு இந்த எண்ணலைகளோடய இருப்பீங்க. இந்த எண்ணலைகள் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா உங்களோட மனதில் ரொம்ப வேகமாக பதியும். இது நீங்கள் எவ்வளவு டீப்பாக அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளவு டீப்பாக சீக்கிரமாக ரிசல்ட் வரும். அதாவது உங்களுக்கு ரிசல்ட் வேகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணணும். அவங்கள கொண்டு சேர்க்கறது மட்டும்தான் இது வேலை செய்யும். வந்தவங்க பர்மனெண்ட்டாக அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் பேசிக்ஸை கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாகிடும். பேசிக்ஸ் நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. பல வீடியோ நான் பேசிக் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
அதனால இந்த வீடியோவில் பேசிக்குங்கிற வேர்டோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ பேசிக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் கூட லைஃப் லாங் இருப்பாங்க. ஏன்னா வரவங்க திரும்பியும் போகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதில் தெளிவாய்க்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்களே வந்துட்டாங்கன்னா நான் விட மாட்டாங்க, நான் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு. அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய்க்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அடுத்த சான்ஸ் அது பாருங்கள். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி நிறைய டைம் எனக்கு தேடி வந்திருக்காங்க, நான் மெத்தட் பண்ணால் வந்திருக்காங்க திருப்பி போயிட்டாங்க, வந்திருக்காங்க திருப்பி போயிட்டாங்க, வந்திருக்காங்க திருப்பி போயிட்டாங்கன்னா நீங்களாம் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு கொட்டே ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோச்சுக்கிட்ட போய் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் விளக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களோட மிஸ்டேக்ஸ்லாம் பின் பாயிண்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்தவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. அதாவது உங்களாலே சரி பண்ண முடியாட்டி ஒரு கோச்சுக்கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட்.